நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவன் வேணும்னே வந்து என்ன குறுக்க புகுந்து ஏன் அந்த வியாபாரத்துக்கு எடுத்து இவன் செஞ்சுட்டு இருந்தா அப்படியா? இறைவா என்னை இவன் திட்டுனா ஏசுனா இவன் எப்படி? இவன் செய்த குற்றங்கள் கொடூரங்கள் எல்லாம் யாருக்கு இவன் அநீதி இழைத்தான் அவன் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு இவனுடைய நன்மைகளை எல்லாம் என்ன செய்வன். இன்னும் இவன் அதிகமாக செய்திருந்தால் மற்றவனுடைய பாவங்களை இவன் தலைவியிலே சுமத்தப்படும். அல்லாஹ் பெருமான் சொன்னார், மனில் கைஸ் யாரு பரதேசி என்று உங்களுக்கு தெரியுமா? பெருமானார் கேட்கிறார்கள், யாரு ஒன்றுமில்லாமத ஓட்டாண்டி ஒரு பஞ்சை பராரி என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டபோது அல்லாஹ்வின் நபி எங்களுக்கு தெரியாது என்று சஹாபாக்கள் சொன்னபோது பெருமானார் இந்த நிகழ்ச்சிகளை சொல்லிக்கார். இப்படிதான் நான் ரொம்ப அமல் செய்திருப்போம் என்று அல்லாஹ்வுடைய இறைவனுடைய அந்த நீதிமன்றத்தின் முன்னாலே வருவார். ஆனால் இவர் செய்த கொடூரங்கள் தன் வார்த்தைகளாலே தன் செயல்களாலே தன் இன்ன பிற சேஷ்டைகளாலே இவர் செய்த கொடூரங்களுக்கு இந்த நன்மைகள் எல்லாம் பிடுங்கி தரப்பட்டு இன்னும் இவர் அதிகமாக அந்த சேஷ்டைகள் செய்திருந்தால் மற்றவருடைய அந்த பாவங்கள் தலையை சுமத்தப்பட்டு நரகிலே வீசப்படக்கூடியவர் தான். இதுக்கு என்ன காரணம்?